الحمد لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا في فضيلة هذا الشهر: إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت: قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله عز وجل ينزل ليلة النصف من شعبان إلى السماء الدنيا فيغفر لأكثر من عدد شهر غنم كلب، أو كما قال عليه الصلاة والسلام. رواه ابن ماجه وشعب الإيمان. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல நாயகன் அல்லாஹ் தஆலாவின் பேரருள், அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபீன்கள், இமாம்கள், இறை நேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்று உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில், புனிதமான நாளில், ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கட்டளையை, இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, இந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தாரோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ, அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானார். வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து, அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானார். கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் கண்ணியமான மாதத்தை நாம் சந்தித்து இருக்கின்றோம். புனிதம் நிறைந்த இரவுகளை கடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதமும் சரி, இதனுடைய நாட்கள் இரவுகளும் சரி, இறைவனுடைய புறத்தில் மாபெரும் அந்தஸ்துகளை பெற்றது. ரமதானுடைய மாதத்திற்கு பின்னால் இறைவன் புறத்திலிருந்து நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய, மிக பெரும் வாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய உயர்ந்த நாட்கள், மாதங்கள், இரவுகள், அதை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். ரமதான் நம்மை அடைவதற்கு முன்பே ரமதான் மாதத்தின் நன்மைகளை, அதன் பரக்கத்துகளை அல்லாஹ் இந்த மாதங்களில் துவங்கி விடுகின்றான்.
தற்போது நாம் ஷஅபானின் பாதியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். கண்மூடி விழிப்பதற்குள் இந்த மாதம் நம்மை கடந்துவிடும். இந்த உலகத்தில் நாம் இன்னும் அதிக காலம் வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாது. அல்லது அடுத்த வருடம் இதே ரஜபை, இதே ஷஅபானை, அடுத்து வரும் ரமதானை நாம் சந்திப்போமா என்பது நமக்கு தெரியாது. எனவேதான் கிடைத்திருக்கும் பாக்கியத்தை பயன்படுத்தி கிடைத்திருக்கும் புனிதமான நாட்களை கண்ணியப்படுத்தி கிடைத்திருக்கும் அற்புதமான இரவுகளில் அமல் செய்து இறைவனின் பொருத்தத்தை பெறக்கூடிய நாட்கள் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த வருடம் இது போன்ற நாட்களை, இது போன்ற ஷஅபானை, இது போன்ற ரமதானை சந்திப்போமா என்பது நமக்கு தெரியாது. கடந்த வருடங்கள் நம்மோடு இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அடுத்த வருடம் நம்முடைய நிலைகள் இறைவனை அறிந்தவர். எனவேதான் கிடைக்கின்ற வாய்ப்புகளை, புனிதத்தை, கண்ணியத்தை உணர்ந்து அதில் அமல் செய்து இறை பொருத்தத்தை பெறக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கூறும்போது பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், அல்லாஹ் தஆலா யன்ஸிலு லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான் இலா ஸமாஅத் துன்யா. உலகத்தின் வானத்திற்கு, முதல் வானத்திற்கு அல்லாஹ் ஷஅபானுடைய பாதையில் வருகை தருகின்றார். ஷஅபானின் 15வது இரவில் ஷஅபானின் பாதியில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகின்றான். அப்படி வரக்கூடிய இறைவன் கல்பு கூட்டத்தார்களின் ஆடுகளின் ரோமங்கள் அளவிற்கு பாவங்கள் மிகைத்திருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிக்கின்றான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பைஹக்கி இமாம் அவர்கள் ஷுஅபுல் ஈமானில் இதை பதிவு செய்வார்கள். கனமு கூட்டத்தார்களின் ஆடுகளுடைய ரோமங்கள் அளவிற்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தோடு காட்டினார்கள் என்று சொன்னார். எப்படி செம்மறி ஆட்டிற்கு அதிகமான ரோமங்கள் இருக்கின்றதோ அதை விட பன்மடங்கு உயர்ந்தது அந்த கனம் கூட்டத்தார்களின் ஆடுகளின் ரோமங்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தோடு சொல்லி காட்டினார். கல்பு கூட்டத்தார்களின் ஆடுகளின் ரோமங்கள் அடர்த்தியாக இருக்கும். அந்த அளவிற்கு உங்களின் பாவங்கள் மிகைத்திருந்தாலும் அதை அல்லாஹ் ஷஅபானின் பாதியில் 15வது இரவில் அதை மன்னிக்கின்றான். முதல் வானத்திற்கு வருகை தந்து என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பரக்கத்திற்குரிய நாட்களை, இரவுகளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஹதீதுகளின் வாயிலாக இறைநேசர்கள் நமக்கு இந்த ஷஅபானுடைய பாதி 15வது இரவிற்கு பல்வேறுபட்ட பெயர்களை அல்லாஹ் வழங்கி இருப்பதாக விளக்கம் தருவார். எப்படி ஷஅபானில் பாதியை லைலத்துல் பராஅ, விடுதலைக்குரிய இரவு என்று சொல்லுகின்றோமோ, அதே போன்று ஷஅபானுடைய 15வது இரவிற்கு லைலத்துத் துஆ, பிரார்த்தனைக்குரிய இரவு என்ற பெயரும் உண்டு. லைலத்துல் இஸ்மா, பங்கு வைக்கக்கூடிய இரவு என்ற பெயரும் உண்டு. லைலத்துல் இஜாபா, பதிலளிக்கக்கூடிய இரவு என்ற பெயரும் உண்டு. லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்திற்குரிய இரவு. லைலத்துல் ஷஃபாஅ, பரிந்துரைக்குரிய இரவு. லைலத்துல் ஹயா வல் மக்ஃபிரா வல் இத்க், பாவ மன்னிப்பை, விடுதலையை வழங்கக்கூடிய இரவு என்றெல்லாம் பல்வேறுபட்ட பெயர்களை இமாம்கள், இறைநேசர்கள் ஹதீதுகளின் வாயிலாக நமக்கு விளக்கம் தருவார்கள்.
இன்னும் ஒருபடி மேலாக இறைநேசர்கள் நமக்கு சொல்லித் தரும் போது இது தவம் செய்யக்கூடிய இரவு என்றெல்லாம் இந்த இரவின் மகத்துவத்தை இந்த சமூகத்திற்கு உணர்த்தினார்கள் இமாம்கள், இறைநேசர்கள். இந்த பெயர்கள் எல்லாம் தஃசீர் குர்துபியில், திர்மிதி ஷரீஃபின் விரிவுரைகளில் இமாம்கள் நமக்கு சொல்லுவார்கள். அதிலும் குறிப்பாக இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கு விளக்கம் தருகின்ற போது, பராஅத் என்ற சொல்லுக்கு விடுதலை என்பது பொருளாகும். மகத்துவம் நிறைந்த அந்த பராஅத்துடைய இரவில் தான் அல்லாஹ் நரகவாசிகளை, அதிகமான நபர்களை விடுதலை செய்கின்றார். எனவே இந்த இரவுக்கு பராஅத் என்ற பெயரை குறிப்பிடுகின்றார்கள் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, இந்த மாதத்தின் இரவுகள் நம்மை இறைவனிடம் நெருங்கச் செய்பவை. இந்த மாதத்தின் இரவுகள் நமக்கு இறைவனிடத்தில் இருந்து பாவ மன்னிப்பை பெற்றுத் தருபவை. எனவேதான் இமாம்கள், இறைநேசர்கள் இந்த புனிதத்தை தவறவிட்டு விடக் கூடாது என்பதற்காக பல்வேறுபட்ட அறிவிப்புகளில் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். ஹதீதுகளின் விரிவுரையாளர்கள் இந்த இரவை குறித்து சொல்லும் போது, வகீல இன்னலில் மலாயிகத்தி ஃபிஸ் ஸமாஇ லைலத்துல் ஈத் கமா இன்னலில் முஸ்லிமீன ஃபில் அர்தி யௌம ஈத். எப்படி உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு 2 பெருநாட்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி 2 பெருநாட்களை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றார்களோ, அதுபோன்று இந்த நிஸ்ஃபு ஷஅபான் என்று சொல்லக்கூடிய பராத்துடைய இரவு என்பது மலக்குமார்களின் பெருநாள் என்பதாக இறை நேசர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். பெருநாள் ஒன்று எப்படி ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றோம், ஒருவருக்கொருவர் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றோமோ, அதுபோன்று இந்த ஷஅபான் 15வது இரவு பராத்துடைய இரவில் மலக்குமார்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வதாக இறைநேசர்கள் இந்த நாள் மலக்குமார்களின் பெருநாள் என்ற விளக்கங்களை நமக்கு தருகின்றார்கள். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் ஷஅபான் மாதத்தின் 15வது இரவை குறித்து, பராத்துடைய இரவை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா இன்னா குன்னா முன்திரீன், நிச்சயமாக பாக்கியம் உள்ள இரவில் நாம் அதை இறக்கினோம். இறைநேசர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கங்கள் தருகின்ற போது, இறைவனுடைய புறத்தில் இருந்து பராத்துடைய இரவில் இறங்கப்பட்ட குர்ஆன், லைலத்துல் கத்ருடைய இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் உள்ளத்தில் சேர்த்தான் என்ற விளக்கங்களை தருவார்கள். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், இந்த இரவில் தான் அத்தனை விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகின்றது, முடிவுகள் செய்யப்படுகின்றது என்ற விளக்கத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாகவே நமக்கு தருவார். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஷஅபானுடைய 15வது இரவின் சிறப்புகளை, அதை நாம் செய்யக்கூடிய அமல்களை ஏராளமாக இமாம்கள், இறைநேசர்கள் நமக்கு காட்டித் தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லுகின்ற போது, பெருமானார் கேட்டார்கள், ஆயிஷாவே, இந்த இரவில் ஷஅபானுடைய 15வது இரவில் என்ன இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம்.
இந்த இரவின் சிறப்புகளை, பாக்கியத்தை இறைவனும் இறை தூதர் மாத்திரமே அறிந்தவர்கள் என்று சொல்லுகின்ற போது பெருமானார் விளக்கம் தந்தார்கள். இந்த இரவில் தான் வரும் வருடத்தில் பிறக்க இருக்கின்ற குழந்தைகளின் பட்டியலை அல்லாஹ் தயாரிக்கின்றார். வரக்கூடிய வருடம் யார் யாருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றானோ அந்த பட்டியல் ஷஅபான் 15வது இரவு பராத்துடைய இரவில் நிர்ணயம் செய்யப்படுகின்றது. வரக்கூடிய வருடம் யார் எல்லாம் இந்த பூமியில் இருந்து இறந்து மண்ணறைக்கு செல்லுவார்கள் என்ற பட்டியலை அல்லாஹ் இந்த ஷஅபான் 15வது இரவில் அதை உருவாக்கம் செய்கின்றான். அது மாத்திரமல்ல, கடந்த வருடம் முழுக்க மனிதர்கள் செய்த அமல்கள் இறைவனிடத்தில் இந்த ஷஅபான் 15வது இரவில் எடுத்து காட்டப்படுகின்றது. வரக்கூடிய வருடம் அந்த மனிதன் எதையெல்லாம் சாப்பிடுவான், எதையெல்லாம் குடிப்பான் என்ற நிர்ணயங்களை அல்லாஹ் இந்த ஷஅபான் 15வது இரவில் பட்டியலிடுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இந்த இரவின் புனிதத்தை குறித்து விளக்கப்படுத்தினார்கள். மிஷ்காத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மனிதர்களின் செயல்பாடுகள் இறைவனிடத்தில் காட்டப்படும் நாள் ஷஅபான் 15வது பராத்துடைய இரவு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, قال رسول الله صلى الله عليه وسلم اذا كان هلال شعبان دفع الى الملك الموت صحيفا. ஷஅபானுடைய பிறை தென்பட்டு விட்டாலே அல்லாஹ் தஆலா உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளிடம் வரும் வருடத்தில் யாருடைய உயிரை எல்லாம் கைப்பற்றப்பட வேண்டும் என்ற பட்டியலை கொடுத்து விடுவானா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. ஷஅபானுடைய பிறையை பார்க்கப்பட்டு விட்டால் வரும் வருடத்தில் யார் எல்லாம் இந்த உலகத்தை விட்டும் விடைபெறுவார்கள், மன்னரை வாழ்க்கைக்கு தயாராகுவார்கள் என்ற பட்டியலை அல்லாஹ் மலக்கல் மௌத்திடம் அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். சொன்னார்கள் பெருமானார், ஃபைன்ன ரஜுல் லியகர்ஷ கர்ஷன். யாருக்கு தெரியும், ஒரு மனிதன் விவசாயத்தில், தொழிலில், வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியும், ஒரு மனிதன் தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக வீடு கட்டிக் கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கலாம். யாருக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கலாம். பெருமானார் சொன்னார்கள், யாருக்கு தெரியும், ஒரு மனிதன் ஏதேனும் யாருக்காகவோ அநீதம் செய்து கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியும், ஒரு மனிதன் ஏதேனும் இறைவனுக்கு மாற்றமான பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கலாம். வரும் வருடத்தில் யார் யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டும் விடைபெறப் போகின்றார்கள் அவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட காலம் வாழுவதெல்லாம் இந்த உலகத்தில் நிலையானது அல்ல. சொல்லுவார், இந்த உலகத்தை தாண்டி மறுமை மாத்திரமே நிரந்தரம். அத்துனியா ஜீஃபா, இந்த பூமி, இந்த உலகம் இறந்த பிணத்திற்கு சமம் என்றெல்லாம் ஹதீதுகளின் வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற அமல்கள் 3 விதமாக இறைவனுடைய புறத்தில் காட்டப்படுகின்றது. பெருமானார் சொன்னார்கள், ஒரு ஃபியல் அமாலு இலா ரப்பில் ஆலமீன் அலா ஸலாத்ததி அன்வா.
நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூன்று விதமாக அல்லாஹ்வினுடைய புறத்தில் எடுத்து காட்டப்படுகின்றது. நீ இரவு செய்யக்கூடிய செயல்பாடுகள் மறுநாள் பகல் விடிவதற்கு முன்பாக இறைவனுடைய புறத்தில் காட்டப்படுகின்றது. நீ பகலில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இரவு வருவதற்கு முன்பாக இறைவனிடம் எடுத்து காட்டப்படுகின்றது. ஒவ்வொரு வாரமும் திங்களும் வியாழனும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இறைவனுடைய புறத்தில் காட்டப்படுகின்றது. அதை தாண்டி ஒவ்வொரு வருடமும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஷஅபான் 15வது இரவில் பராத்துடைய இரவில் இறைவனுடைய புறத்தில் எடுத்து காட்டப்படுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த மாதத்தின் 15வது இரவில் இறைவனுடைய புறத்தில் எனது அமல்கள் எடுத்து காட்டப்படும் போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மாதத்திலும் இல்லாத அளவிற்கு ரமதானை தாண்டி ஏன் முழுக்க முழுக்க நோன்புகளை நோற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்பு நோற்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு பெருமானார் சொன்னார்கள், நான் நோன்பு நோற்றவனாக இருக்கக்கூடிய நிலையில் எனது செயல்பாடுகள் இறைவனிடத்தில் காண்பிக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனதில் பதிய வைக்க வேண்டும். நாம் செய்த நல்லமல்கள் மாத்திரம் இறைவனிடம் எடுத்து காட்டப்படுவதில்லை. கடந்த வருடத்தில் நாம் செய்த குற்றங்கள், தவறுகள், பாவங்கள் இறைவனிடம் எடுத்து காட்டப்படுகின்றது. என்றாவது யோசனை செய்திருக்கின்றோமா? இந்த வருடத்தில் இந்த நாளில் என்னுடைய செயல்பாடுகள் இறைவனிடம் காண்பிக்கப்படும் போது அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நம்மை படைத்தவரின் முன்னிலையில் நம்முடைய செயல்பாடுகள் நம்மை படைத்த நோக்கமே அவனை வணங்குவதற்காகத்தானே. அதை தாண்டி இறை மறுப்பிலும் பாவத்திலும் உழந்து கொண்டிருக்கும் நம்முடைய பட்டியலை இறைவனுடைய புறத்தில் காண்பிக்கப்படும் போது நாம் செய்த செயல்பாடுகளை குறித்து அல்லாஹ் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவானா அல்லது கோபப்படுவானா? நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? கடந்த வருடம் முழுக்க இறைவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டோமே. கடந்த வருடம் முழுக்க பாவத்தில் முழுக்க முழுக்க திளைத்து விட்டோமே. தொழுகவில்லையே, நோன்பு நோக்கவில்லையே, தான தர்மங்கள் செய்யவில்லையே. நம்முடைய செயல்பாடை அல்லாஹ் பார்க்கின்ற போது சந்தோஷப்படுவானா? அல்லது பார்வையை சரியாக கொடுத்து, செவியை சரியாக கொடுத்து, பேசும் ஆற்றலை சரியாக கொடுத்து, கையை, காலை, உடலில் அத்தனை உறுப்புகளையும் சரியாக கொடுத்து, எல்லாம் சரியாக கொடுத்து எனக்கு மாறு செய்து விட்டாயே என்று நமது பட்டியலை பார்த்து அல்லாஹ் நம் மீது கோபப்படுவானா? சிலர்கள் கேட்பது உண்டு, சிலர்கள் கேட்பது உண்டு. இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன். உலகத்தில் கோடிக்கணக்கான உயிரினங்களை படைத்தவன் இறைவன். உலகத்தில் அத்தனை விஷயங்களையும் உருவாக்கியவன் இறைவன். இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட நம்மால் பேச முடியாது. இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. அப்படி இருக்க
ஏன் இறைவனுடைய புறத்தில் தினமும் 2 முறை, வாரத்திற்கு 2 முறை, வருடத்திற்கு ஷஅபானுடைய இரவில் இறைவனிடம் நம்முடைய செயல்படுவதுகளை காட்டப்பட வேண்டும்? அவனுக்கு தெரியாதா? படைத்தவனுக்கு தெரியாதா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ற கேள்வி வருமா இல்லையா? அவனுடைய சிந்தனையை தாண்டி, அவன் நாட்டத்தை தாண்டி இந்த உலகத்தில் நாம் எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலையில் ஏன் நம்முடைய செயல்களை பதிவு செய்ய வேண்டும்? கிராமன் காத்திபீன் என்று ஒவ்வொரு இறை அடியானின் தோளில் அல்லாஹ் ஏன் மலக்குகளை நிர்ணயம் செய்ய வேண்டும்? ஏன் அந்த பட்டியலை தினமும், வாரமும், வருடத்திற்கு ஒரு முறை இறைவனிடம் காண்பிக்கப்பட வேண்டும்? கேள்வி வருமா இல்லையா? நாளை மறுமையில் மரணமே இல்லாத ஒரு உலகத்தை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கின்றான். நாளை மறுமையில் மரணமே, முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த வாழ்க்கை ஒரு புறம் இன்பமும் உல்லாசமும் சந்தோஷமும் நிறைந்த சுவனம், மற்றொரு புறம் துன்பங்களும் வேதனையும் கஷ்டமும் நிறைந்த நரகம். நாளை மறுமையில் முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கின்றான். ஒன்று சந்தோஷமான சுவனம், இரண்டாவது வேதனைக்குரிய நரகம். இந்த உலகத்தின் வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும் போது, அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு உயிரை கொடுத்ததும் உங்களிடமிருந்து உயிரை பறிப்பதும் ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம், அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு உயிரை கொடுத்ததும் உங்களிடமிருந்து உயிரை எடுப்பதும் எதற்காக தெரியுமா? உங்களை சோதிப்பதற்காக. என்ன சோதனை? இதை பார்த்து படிப்பினை பெற்று நல்லமல் செய்பவன் யார் என்பதை சோதிப்பதற்காக. உலக வாழ்க்கையில் இறை பிரியத்தோடு, இறை பொருத்தத்தோடு சிறந்த செயல்களை செய்தவர்கள் இனிய சுவனத்திற்குள் செல்லுவார்கள். உலக வாழ்க்கையில் மோசமான செயல்களோடு பாவத்தில் ஈடுபட்டவர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள். இந்த நிலையில்தான் சுவனத்திற்குள் சென்றவர்கள் நான் ஏன் சுவனத்திற்குள் வந்தேன் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக, நான் ஏன் சுவனத்திற்குள் வந்தேன் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக, நரகத்திற்குள் சென்றவர்கள் நான் ஏன் நரகத்தின் வேதனையை அனுபவிக்கின்றேன் என்று உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் செய்த மகத்தான ஏற்பாடு. மகத்தான ஏற்பாடு. அல்லாஹ் சொல்லுவானே குர்ஆன் ஷரீஃபில், யார் நாளை மறுமையில் நன்மை தீமை ஏடுகளை கையில் பெற்று சுவனத்திற்குள் செல்லுவார்களே அவர்களின் நிலைகளை அல்லாஹ் குர்ஆனில் பட்டியலிடுவான். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யார் இந்த உலகத்தில் படைத்த நோக்கத்தை உணர்ந்து இறையச்சத்தோடு, இறை பிரியத்தோடு, இறை பொருத்தத்தோடு வாழ்ந்து நாளை மறுமையில் அவர்களின் நன்மை தீமை ஏடுகளை வலது கரத்தில் நல்லவராக பெற்றுக் கொண்டாரோ அவரின் நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்வான் குர்ஆன் ஷரீஃபில், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, நாளை மறுமையில் நல்ல பட்டோலைகளை வலது கரத்தில் பெற்றுக் கொள்வானே, அப்படி பெற்றுக்கொண்டு விட்டு அத்தனை மக்களிடம் போய் அந்த பட்டோலையை காட்டுவானாம். ஃபயகூலு ஹாஉம் குரவு கிதாபியா, இதோ இறைவன் கொடுத்த எனது நன்மையின் பட்டோலையை பாருங்கள். இஃதி வலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, எனக்கு தெரியும்
எனக்கு தெரியும், உலகத்தில் இறைவனுடைய அச்சத்தில் வாழ்ந்தால், இறை பயத்தில் வாழ்ந்தால், இறை பொருத்தத்தோடு வாழ்ந்தால் சுவனம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். அதை ஆதரவு வைத்து நான் நன்மை செய்தேன். மறுமையில் இந்த பட்டோலை எனக்கு வழங்கப்படும் என்பது எனக்கு தெரியும். எனவேதான் நல்ல காரியத்தில் உலகத்தில் நான் ஈடுபட்டேன். இதோ பாருங்கள், இதோ பாருங்கள். فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية. மலக்குகள் சொல்லுவார்கள், நல்லவரே, நன்மை செய்தவரே, இறை பொருத்தம் பெற்ற நல்லடியாரே, இதோ உங்களுக்கான சுவனம், உங்களுக்கான சுவனம். உலகத்தில் நீங்கள் செய்த அத்தனை நல்ல காரியங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி இந்த சுவனம். குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் இறை சிந்தனையோடு, இறையச்சத்தோடு, இறை பயத்தோடு நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி அனுபவியுங்கள் என்று சொல்லுவார்கள் மலக்குமார்கள். அடுத்த பக்கம், உலகத்தில் இறைவனை மறந்து பாவத்தோடு குற்றத்தோடு அடுத்தவனுக்கு மோசடி செய்து ஏழைகளின் சொத்தை பறித்து தொழுகாமல் நோன்பு நோக்காமல் இறை பாதையில் தான தர்மங்கள் செய்யாமல் இவனின் நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் அதையும் குர்ஆன் ஷரீஃபில் விளக்கமாகவே தருவான். வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி. உலகத்தில் பாவத்தோடு வாழ்ந்தவன் நாளை மறுமையில் தன்னுடைய இடது கரத்தில் அந்த பட்டோலையை பெறுகின்ற போது எப்படி நல்லவர்கள் நன்மை செய்ததின் காரணத்தால் வலது கரத்தில் நன்மையின் பட்டியலை பெற்றுவிட்டு சுவனத்தின் மக்களிடமெல்லாம் காட்டினார்களோ பெருமையோடு சந்தோஷத்தோடு, ஆனால் உலகத்தில் பாவம் செய்தவனின் நிலைமை பாவத்தின் காரணத்தால், இறை மறுப்பின் காரணத்தால், இறை பிரியமில்லாத செயலில் உலகத்தில் வாழ்ந்ததின் காரணத்தால் நாளை மறுமையில் அவன் இடது கரத்தில் அந்த பட்டோலையை பெறுவான். சொல்லுவானாம், இடது கையில் தன் பாவ ஏட்டை பெற்ற கையோடு சொல்லுவானாம், இப்படி ஒரு ஏடு எனக்கு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, இவ்வளவு பாவத்தை உலகத்தில் செய்து விட்டேனா, இவ்வளவு இறை கோபத்திற்குரிய செயல்பாடுகளில் நான் செயல்பட்டு விட்டேனா, இப்படி ஒரு ஏடு எனக்கு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. உலகத்தில் எனக்கு ஏற்பட்ட வேதனையும் மரணமும் முடிவாக இருந்திருக்க கூடாதா, முடிவாக இருந்திருக்க கூடாதா? இப்படி மாட்டிக்கிட்டேனே என்று கதறுவானாம். உலகத்தில் கோடி கோடியான செல்வம், பதவி, ஆட்சி, அதிகாரம் எல்லாம் எனக்கு இருந்ததே, எதுவும் இந்த உலகத்தை தாண்டி இந்த மறுமையில் எனக்கு பயன் தரவில்லையே என்று கதறுவானாம். எவ்வளவு சொத்துக்கள் கோடி கோடியாய். இந்த வசனங்கள் எல்லாம் ஏதோ கதை புத்தகத்தில் உள்ளது அல்ல. அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பதிந்த வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள். சொல்லுவானாம், மா அகனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. என் ஆட்சி அதிகாரங்கள், என் செல்வங்கள் எல்லாம் அழிந்து விட்டதே, எதுவும் எனக்கு பிரயோஜனம் தரவில்லையே. மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இத்தனை கதறல்களுக்கு பின்னால் خذوه فغلوا ثم الجحيم صلوا ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوا. 70 முழம் நீளமுள்ள சங்கிலியால் அவனை கட்டி இழுத்து நரகத்திற்குள் எறியுங்கள், நரகத்திற்குள் எறியுங்கள். எவ்வளவு பெரிய வாழ்க்கை அமானிதமாய்.
எவ்வளவு பெரிய செல்வம் இறைவன் அமானிதமாய், எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்கள் அல்லாஹ் அமானிதமாய், எல்லாவற்றையும் தாண்டி உயர்ந்த ஈமான் அமானிதமாய். இதை கொண்டு நீ எப்படி செயல்பட்டாய், எப்படி வாழ்ந்தாய்? இறை பொருத்தத்தோடு வாழ்ந்தாயா அல்லது இறை கோபத்தோடு வாழ்ந்தாயா என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் மலக்குகளால் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த எழுது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட பெருமானார் இந்த இரவுகளை அடையும் போது கால் வலிக்க வலிக்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த இரவுகளில் பெருமானார் தொழுகின்ற போது அவர்களின் கண்களில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். தாடி நனையும், உடைகள் நனையும், வீடே நனையும் அளவிற்கு பெருமானார் அழுது அழுது தொழுகுவார்கள் இந்த இரவுகளில். எந்த பெருமானார்? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள். நாளை மறுமையில் அத்தனை நபிமார்களும் அவர்கள் செய்த குற்றத்திற்கு பரிகாரங்கள் தேடுகின்ற போது அத்தனை நபிமார்களும் அவர்களின் சமுதாயத்திற்கு பரிந்துரை செய்ய முடியாத இக்கட்டான சூழலில் இருக்கும் போது அத்தனை நபியை தாண்டி அத்தனை நபிமார்களின் சமுதாயத்திற்கும் பரிந்துரை செய்வார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபி இந்த இரவுகளில் புனிதத்தை உணர்ந்து இரவு முழுக்க வணங்கினார்கள், அழுதார்கள், பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால் இந்த மாதம் முழுக்க நோன்பு நோற்று என்னுடைய பட்டோலைகள் இறைவன் பார்க்கின்ற போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த புனிதத்தை உணராமல், இந்த கண்ணியத்தை உணராமல், இந்த இரவுகளின் மாதங்களின் மகத்துவத்தை உணராமல் இந்த ஹதீஸ் போய் அது பலகீனமானது, இது சஹீஹானது. இந்த பலகீனம் சஹீஹ் என்பதெல்லாம் யாருக்குரியது? ஹதீதுகளின் தரங்களை பிரிக்கக்கூடிய தன்மை நமக்கானதா? ஹதீதுகளை கொண்டு சட்டம் இயற்றினார்களே மாபெரும் இமாம்கள், அவர்கள் அதன் தரத்தை உணர்ந்து சட்டங்களை பிரித்து கொடுத்தார்களே தவிர எந்த ஹதீஸையும் எந்த வார்த்தையையும் மறக்கும் தரமோ தகுதியோ நம்மிடம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பராத்துடைய ஷஅபான் 15வது இரவு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இரவில் பெருமானாரை காணாத நிலையில் தேடி வருகின்ற போது ஜன்னத்துல் பகீ என்ற கபர்ஸ்தானில் ஷஅபான் 15வது பராத்துடைய இரவு பெருமானார் வானத்தை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பதறி வரும்போது பெருமானார் கேட்டார்கள், ஆயிஷாவே பயந்து விட்டாயா? இல்லை யா ரசூலுல்லாஹ், உங்களை காணாமல் தேடி வருகின்றேன் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகின்றார். மனு கல்பு கோட்டத்தாரின் ஆடுகளின் ரோமங்கள் அளவிற்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றார். நரகத்தில் இருந்து அதிகமான நபர்களை விடுதலை செய்கின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்தி திர்மிதி ஷரீஃபில் கிதாபு ஸௌம் நோம் என்ற பாடத்தில் பாபு மாஜா ஃபி லைலத்தின் நிஸ்ஃபு மின் ஷஅபான் என்ற பாகத்தில் பதியப்பட்டிருக்கின்றது. ஹதீஸ் எண் 739. இதே ஹதீஸ் இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் கிதாபு இகாமத்தி ஸலாத் தொழுகையின் பாடத்தில் பாபு மாஜா ஃபி லைலத்தின் நிஸ்ஃபு மின் ஷஅபான் என்ற பாடத்தில் ஹதீஸ் எண் 1389 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே ஹதீஸ் மிஷ்காத் கிதாபில் பாபு கியாமு ஷஹ்ரி ரமதான் ரமதானுடைய மாதத்தின் பாடத்தில்
பக்கம் 115 ஹதீஸ் எண் 1299 பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முஸ்னத் அஹ்மத் என்ற கிதாபில் பக்கம் 6 238வது பாகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இத்தனை ஹதீஸ்களின் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட செய்தி எப்படி பொய்யாக மாறும்? இமாம்கள், இறைநேசர்கள், ஹதீஸ்களை தொகுத்தவர்கள் சட்டங்கள் எடுப்பதற்காக சில விஷயங்களை கையாளுவார்களே தவிர எந்த ஒன்றையும் நம்முடைய கண்ணை மூடினால் உலகம் இருட்டாகிவிடும் என்ற சிந்தனையை மறுத்துவிடக் கூடாது. ஹதீஸ்களுடைய கலையில் பற்றிய போதிய அறிவில்லாதவர்கள் அலர்ஜியை வெளிப்படுத்திய விதமே தவிர எந்த ஒரு செயலையும் செயல்பாடுகளையும் ஹதீஸின் வார்த்தைகளையும் மறுத்துவிடக் கூடாது. ஹதீஸ்கள் என்பது முழுவதுமாக ஆராயப்பட்டு தரம் பிரிக்கப்பட்டு எது எந்த அளவில் பின்பற்றப்பட வேண்டும் என்பதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக மஅகல் பின் யஸார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், மக்கள் பொதுபோக்காக வீணாக விடக்கூடிய காலங்களில் யார் என்னுடைய ஒரே ஒரு சுன்னத்தை தேடி பின்பற்றுவார்களோ அவர்கள் செயல்பாடுகள் என்னை நோக்கி பயணிக்கும் ஹிஜ்ரத் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரவுகளை வீணடித்து விடாதீர்கள், இந்த நாட்களை வீணடித்து விடாதீர்கள். இந்த இரவுகளில் தொழுதல், திக்ர் செய்தல், திருக்குர்ஆன் ஓதுதல், ஸலவாத் ஓதுதல், தான தர்மங்கள் செய்வது, உறவினர்களை சந்திப்பது, மக்பரா கபரஸ்தான்களுக்கு ஜியாரத் செய்து அவர்களுக்கு சலாம் சொல்லுவது எல்லாம் ஆகமாக்கப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது. இதை சொன்னவர்கள் நாம் அல்ல. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ரமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மாபெரும் இமாம்கள், உலகத்தில் தோன்றிய 1400 ஆண்டு காலம் வாழ்ந்த மேதைகள், இமாம்கள், ஃபுகஹாக்கள், சட்டக்கலை வல்லுநர்கள் நமக்கு கொடுத்த அரும்பெரும் பாக்கியங்கள் இவை. அரும்பெரும் பாக்கியங்கள் இவை. குறுகிய அறிவை கொண்டு ஹதீஸை மறுப்பது, குர்ஆனை மறுப்பது யூதர்களின் செயல்பாடுகளில் சிக்கி இன்று மார்க்கத்தை சின்ன பின்னமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் புரிந்ததுதான். இவர்கள் வந்த வேகம் காணாமல் போனதை அனைவரும் அறிந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, என் சமுதாயம் நீண்ட காலம் தவறில் நிலைத்திருக்காது, அல்லாஹ் அதை அழித்து விடுவான் என்று சொன்னார்களே. அன்பானவர்களே, இந்த இரவுகள், இந்த நாட்கள் அதிகமாக அமல் செய்யக்கூடிய இறை பிரியத்தை நோக்கி செல்லக்கூடிய இரவுகளும் நாட்களும், அதை வீணடித்து விடாமல் வரக்கூடிய காலங்களை புனிதமாக எண்ணி அமல் செய்து வரக்கூடிய ரமலானில் முழுமையாக இறை பொருத்தத்தோடு இறை மன்னிப்பை, இறை பிரியத்தை, பொருத்தத்தை, நரகத்தின் விடுதலையை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா, யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த வாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும்.